ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரகுராம் பார்த்தோம்னா பத்மா, சீனு அப்புறமா மாயா அவங்க 3 பேருமே வீட்டை விட்டு போக சொல்கிறாங்க. அப்போ பத்மா சொல்கிறாங்க, அண்ணா அவள் பண்ண தப்புக்கு நான் என்ன பண்ணினேன், நீ எதுக்காக எனக்கும் என் பையனுக்கு தண்டனை கொடுக்குற? சொல்ல பண்ணாக்கி கல்யாணம் முடிஞ்சதுலேருந்து நான் அந்த வீட்டில் தானே இருந்துட்டு இருக்கிறேன். இவளுக்காக என்ன எதுக்காக வீட்டை விட்டு போக சொல்கிறேன்? அவளை மட்டும் வீட்டை விட்டு போக சொல்லப்போனால் அவளை நான் மருமகளாகவே ஏற்றுக்கடலை அப்படின்னு சொல்லும் போது அப்போ ரகுராம் சொல்கிறாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்ன இருந்தாலும் சரிதான், சீனுக்கும் அவளை கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. இதுக்கு மேலே அவள் உனக்கு தான் மருமக, அதனால் நீங்கள் 3 பேரும் வீட்டை விட்டு போய் தான் தீரணும் அப்படின்னு சொல்லவும் அப்போ ஜானகி சொல்கிறாங்க, இல்லைங்க நீங்கள் எடுத்த முடிவு ரொம்ப தப்பான முடிவு அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன்னு பார்த்தோம்னா ரகுராம் இன்னைக்கு வரைக்கும் ஜானகி எதிர்த்து நின்று பேசினதே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஜானகி இப்படி எதிர்த்து நின்று பேசுறதை பார்த்துட்டு எல்லாருக்குமே ஆச்சரியமாகவும் இருக்குது, அதிர்ச்சியாகவும் இருக்குது. அப்போ ரகுராம் சொல்கிறாங்க, என்ன ஜானகி நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாங்க மாயா பண்ணினதில் எந்த விதத்துலையும் தப்பே கிடையாது. நீங்களே போக போக கொஞ்ச நாள் கண்டிப்பாக புரிஞ்சுப்பீங்க. அதனால மாயா வீட்டை விட்டு நீங்கள் போக சொல்லாதீங்க அப்படின்னு ஜானகி சொல்லவும் இது கேட்டதுமே ரகுராம் அதிர்ச்சி அடைகிறாங்க. என் பொண்ணுக்கு மேலே நான் அவளுக்கு நான் சுதந்திரத்தையும் பாசத்தையும் கொடுத்தேன். ஆனால் அவள் என் பொண்ணோட வாழ்க்கையை அவள் ரொம்பவே விளையாடிட்டா. அப்படிப்பட்ட ஒருத்தி இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். அவள் இந்த வீட்டை விட்டு போய் தான் தீரணும் அப்படிங்கிறாங்க. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, இல்லைங்க நீங்கள் எடுத்த முடிவு கண்டிப்பாக தப்பான ஒரு முடிவு. நான் சொல்கிறேன் மாயா அந்த வீட்டை விட்டு போக மாட்டா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே ரகுராமுக்கு வந்ததே கோபம். உனக்கு எவ்வளோ தைரியம் தான் நீ என்னை எதிர்த்து பேசுவேன்? மாயா வீட்டில் தான் இருப்பான்னு நீ எப்படி முடிவு எடுக்கலாம்? நான் எடுக்கிற முடிவு தான் மாயா அந்த வீட்டை விட்டு போயே தான் தீரணும். பத்மா நான் சொல்லிட்டு இருக்கேன் பாரு, நீங்கள் 3 பேரும் வீட்டை விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லும் போது அப்போ ஜானகி தடுக்கிறாங்க. இல்லைங்க நான் சொல்கிறேன் அவங்க இங்கே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே ரகுராம் ஜானகி பார்க்குறாங்க. என்ன ஜானகி சொல்கிற? நம்ம இத்தனை நாள் நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு நீ இப்படி தான் எதிர்த்து நின்று என்கிட்ட பேசிகிட்டு இருப்பிய அப்படின்னு சொல்லும் போது, ஆமாங்க சொல்ல போனால் கல்யாணம் முடிஞ்சு இத்தனை நாளில் நான் ஒரு நாள் கூட உங்களோட பேச்சு இருந்துக்கு மாறி பேச்சு பேசினதும் கிடையாது. உங்களை நான் எதிர்த்து நின்று எதுவுமே நான் பண்ணினதும் கிடையாது. ஆனால் இன்றைக்கி நான் மாயா விஷயத்தில் இந்த அளவுக்கு நான் பேசுகிறோம்னா கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அவன் மேலே எந்த தப்புமே கிடையாது. அவன் இங்கே தான் இருப்பா அப்படிங்கிறாங்க. அப்போ ரகுராம் சொல்கிறாங்க, ஜானகி இதுக்கு மேலே நம்மளுக்கு 2 பேருக்குள்ளே எந்த உறவும் கிடையாது அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே மாயா ஓடி வராங்க. பெரியப்பா நான் சொல்கிறது கேளுங்க பெரியப்பா. பெரியம்மா சொல்கிறத கேட்டுட்டு நான் அந்த வீட்டில் இருக்க போகிறது கிடையாது. நான் அந்த வீட்டை விட்டு போயிருந்தேன். ஆனால் நீங்கள் பெரியம்மாவை பற்றி இந்த மாதிரிக்கு பேசாதீங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு ஒழுங்கு மரியாதை நீ எங்கிட்ட இருந்து நின்று பேசிகிட்டு இருக்காத போயிரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாயாவை பார்த்து ரகுராம் கத்தவும் அப்போ அடுத்ததாக கதிர் அங்கே ரகுராம் காலில் கெஞ்சிட்டு இருக்கிறாங்க. மாமா அத்தை மேலே எந்த தப்புமே கிடையாது. சொல்ல போனாக்கி நாங்கள் 2 பேரும் வீட்டை விட்டு போயிருந்தோம். ஆனால் நீங்கள் அத்தைக்கிட்ட இந்த மாதிரிக்கு பேசாதீங்க இப்போ மாமா அப்படிங்கும்போது, என்னடா நீ பண்ணிட்டு இருக்கிற? சொல்ல போனால் நீயும் அவளும் சேர்ந்துக்கிட்டு இந்த குடும்பமானத்தையே நாசம் பண்ணிட்டீங்க. என் காலை விழுந்து கெஞ்சிட்டிங்கன்னா நான் என்ன உங்களெல்லாம் மறந்து மன்னிச்சு ஏற்றுப்பேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கதிரை போட்டு காலையே எட்டி உதச்சிருந்தாங்க. கதிர் போய் அங்கே போய் விழுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு மாயா கதிரை அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஜானகி ரொம்பவே கோபத்தோடு அவங்களும் நின்றுட்டு இருக்கிறாங்க. பத்மாவும் கெஞ்சுறாங்க, அண்ணா நீ அண்ணிட்ட இந்த மாதிரிக்கு நீ பேசிகிட்டு இருக்காத. சொல்லப்பட்டாக்கி அண்ணி கேட்டது தப்பு தான், அதுக்காக நீ அண்ணிட்ட இந்த மாதிரிலாம் பேசாதானே அப்படிங்கும்போது, இங்கே பாருங்க என்கிட்ட எதுவுமே யாரும் பேசாதீங்க. நான் எடுத்த முடிவு எடுத்தது தான். இதுக்கு மேலே நான் ஜானகிட்ட நான் பேசுவேன்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு கூட தண்ணி எடுத்து ரகுராம் அவங்க தலையில் ஊற்றிருந்தாங்க. இதை எல்லாருமே தடுக்க போகிறாங்க. ஆனாலும் யாரையுமே தடுக்க முடியல. ரகுராம் இப்படி பண்ணுவாருன்னு சொல்லிக்கிட்டு யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அப்போ மாயா அழுதுகிட்டே இருக்கிறாங்க. பெரியப்பா நீ இந்த மாதிரி பண்ணாதீங்க பெரியப்பான்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கவும் ரகுராமோட அம்மாவும் தடுக்கிறாங்க. நீ இப்படிலாம் பண்ணாத ரகு அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்க. ஆனாலும் ரகுராம் யாருடைய பேச்சு கேட்கற நிலைமை இல்லை. ஜானகி கொஞ்சம் கூட கலங்காம அவங்க தைரியமா நின்றுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா மாயா மேலேயே கதிர் மேலேயும் எந்த தப்புமே கிடையாது அப்படிங்கறதுனால அவங்க தைரியமா இருந்துட்டு இருக்கிறாங்க. உண்மையை சொல்ல போனா ரகுராமுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா கண்டிப்பா இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானகிக்கு தெரியும். ஆனா மாயா தன்னோட்ட சத்தியம் வாங்கியிருக்கனால தான் அவங்களால எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலை அவங்க இருந்துட்டு இருக்கிறாங்க. அதனால ஒரு நாள் இல்லாட்ட ஒரு நாள் ரகுராமுக்கு இந்த விஷயம்லாம் தெரியும் போது கண்டிப்பா மாயாவும் கதிரும் பண்ண தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரிஞ்சுப்பார் அப்படின்னு அவங்க ஜானகி நினைக்கிறாங்க. அதனால ரகுராம் இப்படிலாம் முடிவெடுக்கிற போது ஜானகி எதுவுமே பேசாம அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ரகுராம் சொல்றாங்க, ஜானகி இதுக்கு மேலே நீ இந்த வீட்டில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படிங்கவும் அப்போ ஜானகி
சொல்கிறாங்க, ஆமாங்க இதுக்கு முன்னாடி நான் எதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும், சொல்ல பண்ணாக்கி நீங்கள் மாயா வீட்டை விட்டு போக சொல்லிட்டீங்களா, அவளோடய நானும் போகிறேன் அப்படின்னு வந்து ஜானகி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ மாயா வந்து அழுறாங்க, பெரியம்மா நான் சொல்கிறது கேளுங்க, பெரியப்பா என்ன சொல்கிறாலும் அதை கேட்டு நடங்க, நானும் கதிர இந்த வீட்டை விட்டு போயிருந்தேன் பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்கலைங்க அழுதுட்டு இருக்கிறாங்க. அப்போ மாயாட்ட வந்து ஜானகி சொல்கிறாங்க, மாயா அவருக்கு விஷயம் தெரியாதனால தான் இந்த மாதிரிலாம் செய்துட்டு இருக்கிறாரு, எனக்கு விஷயம் தெரிஞ்சனால தான் நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்துட்டு இருக்கிறேன், சொல்ல பண்ணாக்கி நீங்கள் 2 பேரும் தனத்தோட வாழ்க்கையை காப்பாற்றிருக்கிறீங்க, அதனால உங்கள் 2 பேரும் மேலே எந்த தப்பும் கிடையாது, நீங்கள் எதுக்காக தப்பு பண்ணாமல் தண்டனை அனுபவிக்கணும், அதனால அவர் வந்து என்ன முடிவு எடுத்தாலும் சரிதான், நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் வந்து நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி சொல்கிறாங்க. உங்கள் பெரியப்பாக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சுன்னு வச்சுக்கிட்டேன், கண்டிப்பாக வந்து அவர் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்க மாட்டார், சொல்ல பண்ணாக்கி மகளுக்கு மேலே உன் மேலே பாசத்தை ஏற்கனவே காட்டினவர், அதனால உன்னை பற்றி ரொம்பவே பெருமையாக நினைப்பாரு, கண்டிப்பாக அவருக்கு ஒரு நாள் இந்த விஷயம் தெரியதான் செய்யும், அப்போ நான் பண்ணினதில் எந்த தப்புமே கிடையாது அப்படின்னு அவர் புரிஞ்சுப்பாரு அப்படின்னு வந்து ஜானகி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஜானகி சொல்கிறது எல்லாமே சரிதான்னா அது வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து ரகுராம் வந்து தெரிஞ்சுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோ சந்திப்போம்.